அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசியினருக்கு ராசியில் சூரியன், சுக்கிரன், 3ல் குரு, 5ஆம் இடத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். விரய ராசியில் செவ்வாய், புதன், சனி. ஆக ராசியில் சூரியன் உச்சமாகி இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், கௌரவம் மேம்படும், தலைமை பதவிகள் சிலருக்கு கிடைக்கலாம், புகழ் அந்தஸ்து ஓங்கும், பிரஸ்டீஜ் பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மேஷ ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடம் சுக்கிரன். இந்த சூரியனும் உச்சமான சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். பேச்சில் கவனம் தேவை. மேஷராசி பெண்களுக்கு அதிக கோவப்படக்கூடாது. உஷ்ண கிரகம் என்பதால் உடல் சூடாக இருக்கும். பண வரவுகள் பரவாயில்லாமல் இருக்கும். அடுத்து கலை துறை அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகள் சென்று வரலாம். அதனால் பண வரவுகள் அதிகரிக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். அடுத்து தங்களுக்கு விரய ராசியில் ராசியாதிபதி செவ்வாய் இருப்பதால் பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். அனாவசிய செலவுகள் செய்யக்கூடாது. நவீனகரமான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு செய்வீர்கள். உஷ்ண கிரகம் இருப்பதால் சூரியன் ராசியில் உஷ்ண நோய்கள் அதிகரிக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. 7.5 சனியில் விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். விடயத்தில் சனி புதன் இருப்பது அதிக செலவு, மன அழுத்தம் உண்டாகும். இரவில் சிலருக்கு சரியாக தூக்கம் வராது. இதயம் படபடப்பாக இருக்கும். ஆகவே உடல் நலனில் கவனம் தேவை. அடுத்து தங்களை பற்றிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் அதிகரிக்கும். எப்படியோ 7.5 சனியில் விரய சனி நடைபெறுகிறது. கவனம் தேவை. பிறரிடம் பேசும்போது கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் அதிக உழைப்பு தேவைப்படும். பிறருடைய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு உண்டாகும். மற்றபடி இறை வழிபாடு அவசியம். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.